அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியவட்டம் கேத்தமலையம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிறோம். சார் வந்து நம்ம டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து 15 நாள் ஆச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பனாமா வில்ட் மற்றும் மோகா வில்ட் அப்படிங்கிற நோய் தாக்குதல் இருந்துச்சு. இப்ப டாக்டர் சைல் கொடுத்த 15 நாள்ல இங்க என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது அதை பத்தி விவசாயி தெளிவா சொல்லுவாரு. அவர்கிட்டயே நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம் சார். இப்ப நம்ம டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து 15 நாள் ஆச்சுங்க. நம்ம பனாமா வில்ட் மற்றும் மோகா வில்ட் நோயினால இந்த வாழை பாதிப்படைஞ்சு. டாக்டர் சைல் கொடுக்காததுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் இந்த வாழைக்கு பண்ணிருக்கீங்க சார்? 3 டைம் லோக்கல் கடையில வந்து மருந்து வாங்கி ஊத்தி பார்த்தேங்க சார். அது ரெக்கவரி ஆகலைங்க. ஆனா எங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருந்ததுங்க. இலைக்கு விடலான்னு கூட நினைச்சுங்க. இலைக்கும் அப்புறம் வேலை வராது, இலைக்கு விட்டுலான்னு நினைச்சுங்க சார். அப்புறம் பார்க்கும்போது ஒரு அண்ணா சொன்னாருங்க, நம்பர் சார் நம்பர் இருக்குன்னு பக்கத்துல ஊத்துருக்குன்னு சொல்லிங்க. அப்புறம் சாரு கூட்ட வந்தது கடைசியில இப்ப மருந்து பார்த்து எல்லாம் மரத்தையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்து இது பண்ண கடைசியில அப்புறம் நல்லா மருந்து கொடுத்து போனாருங்க சார். அவரு புது ட்ரம்மு, புது பக்கெட்டு, ஜக்கில் எல்லாம் புதுசா வாங்கி ஊத்த சொன்னாருங்க. ஊத்துனங்காட்டிக்கு பரவாயில்லைங்க, நல்லா ரெக்கவரி ஆகி வந்திருக்குங்க இலையெல்லாங்க. இப்ப நம்ம டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்து 15 நாள்ல சரிங்க. இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா கெமிக்கல்? அப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். அது வந்து ரொம்ப அதான் பாக்குறக்கே முடியலைங்க சார். ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இதாயிட்டு இருந்ததுங்க. பாக்குறதுக்கு அது ரொம்பவே இலைக்கு விடலான்னு நினைச்சேன். அப்புறம் வியாபாரி எல்லாம் சொன்னேங்க இலைக்காரர்கிட்டீங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு அண்ணா நம்பர் கொடுத்தாருங்க. அதனால அப்புறம் அண்ணா நம்பர் வாங்கி அப்புறம் சாருக்கு போன் பண்ணுங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாருடைய ஃபீல்ட்ல பனாமா வில்ட் மோகா வில்ட்டுக்கு டாக்டர் சைல் கொடுக்காததுக்கு முன்னாடி 4 முறை வந்து ரசாயனத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. அப்படி பண்ணியுமே வந்து இங்க நோய் பரவுதல்ங்கிறது கண்ட்ரோல் ஆகல. இப்ப சார் இப்ப நம்ம மருந்து ஊத்துனங்காட்டிக்கு பரவாயில்லைங்க சார். நோய் பரவுதல் அடுத்த மரத்துக்கு பரவாயில்லைங்க சார். அதே மரத்துல இப்ப நல்லா ரெக்கவரி ஆகி இலையுமே நல்லா பரவல வந்திருக்கு. இப்போ நம்ம டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்த 15 நாள்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வேர்கள்ங்கிறது வந்து புதுசா நம்ம இதுல வந்து உருவாயிருக்குது. இது வந்து புதுசா வெள்ளை வேர்கள் வந்து உருவாயிருக்கு. நம்ம பௌதிக தன்மையில சொல்லக்கூடிய இந்த வெள்ளை வேர்கள் வந்து அம்மவேர் மற்றும் ஜல்லி வேர்கள் வந்து உருவாகும் போதுதான் நமக்கு செடி வந்து முழுமையாக ஒரு உணவுங்கிறது எடுக்கும். முழுமையா உணவு எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த மரத்துக்கு நோய் எதிர்ப்பு திறனும் வரும், உற்பத்தி திறனும் வரும். ரெண்டுமே இது சரியான உணவு எடுக்கலன்னா ரெண்டுமே பாதிப்பாயிரும். அப்ப இந்த வெள்ளை வேர்கள் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்க உயிரியல் தன்மையில மண்புழுக்கள் வந்து இருக்குங்க. இல்லைங்க, முதல்ல இந்த மாதிரி வெள்ளை வேர் இருந்ததுங்களா? இல்லைங்க, கருப்பா இருந்தது. இப்ப மண்புழுக்களுமே வந்து நம்ம மண்ணுல வந்திருக்குது. சாயில் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்குது. கையாலே வந்து பாத்தீங்கன்னா சார் எடுக்கு சார் ஒரு கை காபி போடுற மாதிரி இருக்குது. மண்ணின் பகுதியில் சொல்லக்கூடிய அந்த காற்றோட்டம்ங்கிறது மண்ணு நடக்கும்போது சாயில் வந்து இந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. களிமண் நாட்டு இருக்குங்க. நல்லா இருக்கு. மண் எடுக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது இல்லைங்களா? மண் மனம் நல்லா இருக்கு, அடிக்கிறது இல்லைங்க. கண்டிப்பா. எப்ப வந்து ஒரு மண் அப்படிங்கிறது எப்ப மணக்குதோ அப்பதான் அந்த விவசாயம்ங்கிறது செழிக்கும் இல்லைங்களா? அந்த மண் மணந்தா தான் விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சாயிலோடைய ஒரு உறுதிமொழி. எப்போ ஒரு மண் மணக்குதோ அப்ப அந்த விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறது அந்த உறுதிமொழியோட இன்னைக்கு இந்த விவசாய தோட்டத்துல மண்ணுங்கிறது மணந்திருக்குது. இந்த விவசாயங்கிறது இங்க செழிச்சு வந்துட்டு இருக்குது. அப்ப ஒரு 3 அல்லது 4 வாட்டி இந்த தோட்டத்துக்கு இந்த நோய்க்காக தீர்வாக வந்து ரசாயனம் கொடுத்திருந்தாலுமே எனக்கு தீர்வு இல்லை. அன்னைக்கு நம்ம மனநிலை நம்ம நிம்மதி இருந்தது, நிம்மதி இல்லை. ஏன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாள் டு நாள் என்ன ஆயிட்டு இருந்தா நிம்மதிங்கிறது வந்து வேதனையில் இருந்தது இல்லைங்களா? டாக்டர் சைல் ஒரு வாட்டி தான் கொடுத்திருக்குது. நம்ம நிம்மதி எப்படி இருக்குது? கொஞ்சம் நிம்மதியா இருக்குதுங்க சார். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா இருக்குது. ஓகேம்மா, இந்த ஒரு சந்தோஷத்துல இந்த மாதிரி பாதிப்புல இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? நீங்க எல்லாருமே இது பயன்படுத்தலாமா? எல்லாருமே பயன்படுத்தலாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பூமி தாய் வந்து ஆரோக்கியம் இல்லாம கஷ்டத்தில் இருக்கும் போது அதை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி நிம்மதியோட இருக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? பூமி தாய் கஷ்டத்தில் இருக்கும் போது அது விவசாயி வந்து கஷ்டத்துல இருக்க முடியும். அது நிம்மதியாக இருக்கும் போதுதான், சந்தோஷத்தில் இருக்கும் போது பூமி தாயை ஒரு விவசாயி நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா? டாக்டர் சைல் கொடுக்கும் போது மண்ணுக்கு புத்துயிர் கொடுத்த மாதிரியாச்சு, மண்ணுக்கு மறுநீடிப்பு கொடுத்த மாதிரியாச்சு இல்லைங்களாமா? அந்த மண்ணுக்கு மறுநீடிப்பு கிடைச்சதுனால்தான் இன்னைக்கு மண் எங்க மண் எடுத்தாலுமே
காப்பி பவுடராட்டம் இருக்குது. ஆமா ஆமா அது செடியில வந்து அம்மா வேறு ஜெல்லி வேறு நல்லா உருவாயிட்டு இருக்கு. மண்ணில கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த உயிரியல் தன்மையில மண்புழுகளுமே இருக்குது. இப்ப நம்ம பூமி தாய்க்கு வந்து டாக்டர் மூலமாக உயிர் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து நிம்மதி இருக்கு இல்லைங்களா சார்? தேங்க்யூ சார். அனைத்து விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றிங்க. இவங்க வந்து தோட்டத்துக்காரங்க. எனக்கு காடு தோட்டம் எதுவும் இல்லைங்க. எனக்கு இங்க வேலை செய்யறதுக்கு ரெகுலரா வருவங்க சார். எனக்கே பாக்குறதுக்கு அங்கலாப்பா இருக்குங்க. இது பார்க்க எனக்கு இலை கொடுலான்னு நினைச்சேங்க. அப்புறம் சார் வந்தாருங்க, மருந்து ஊத்துன காட்டிக்கு இப்ப பரவாயில்லைங்க. நம்மளுக்கு வேலை நல்லா வந்தா நம்மளுக்கு வேலை கிடைக்குங்க சார். சூப்பர். ரெகுலரா வேலை. நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கே சந்தோஷம் வந்திருக்கு. எனக்கு தோட்டம் காடும் இல்லைங்க சார். நான் ரெகுலரா வேலைக்கு வருவேன். இவங்க காட்டுல ரெகுலரா வேலை பண்றாங்க. எனவே அனைத்து விவசாயிகளுக்குமே ஒரு தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய அந்த ஆள், அவரு கூட தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய நபர் கூட ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம டாக்டர் சார் வேலை செஞ்சிருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு முழு சந்தோஷம். எனவே அனைத்து விவசாயிகளும் டாக்டர் சாயில் யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணும் போது வேர் முடிச்சோ, வேர் அலகுகளோ, பனாமா வில்ட்டோ, மோக்கா வில்ட்டோ, சருகு நோயோ எதை கண்டும் விவசாயிகள் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது. டாக்டர் சாயில் பயன்படுத்தும் போது அனைத்து வகையான நோய்களுக்கும் தீர்வுங்கிறது வந்து டாக்டர் சாயில் கிட்ட இருக்குது. அது கண் முன்னாடி எல்லாம் சாட்சி. இது மண்புழுவும் சாட்சி. மண்ணில் இருக்கக்கூடிய உயிரியல் தன்மைக்கு எந்தவித பாதிப்பும் கொடுக்காம மண்ணில உயிரியல் தன்மையை பெருக வச்சு அந்த மண்ணை வளப்படுத்தி அந்த நோய் தாக்குதலை ரெடி பண்ணி கொடுக்கறது உலகத்தில எந்த பயோ கம்பெனிக்காரனாலையும் முடியாது. நம்ம டாக்டர் சாயில்னால மட்டும்தான் முடியும் சொல்லி எல்லா விவசாயிகளும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.